போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. போன வீடியோ வந்து நம்ம தெப்பக்காட்டில் இருக்க ரிசப்ஷன் சென்டரில் வந்து வீடியோவை முடிச்சிருப்போம். போன வீடியோவை பார்க்காதவங்க வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இந்த 7 டைகர் ரிசர்வ் இன் 7 days 1 ட்ரிப்போட 11th பார்ட் இது. நம்ம ஏன் தெப்பக்காடு போனோன்னா, நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு ஸ்டே தான் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கான என்ட்ரியை வந்து நம்ம தெப்பக்காடு ரிசப்ஷன் சென்டரில் தான் பண்ணணும். அந்த என்ட்ரியை பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து தெப்பக்காடு போனோம். என்ன ஸ்டேன்னு பார்த்தீங்கன்னா மரவக்கண்டி. இப்போ உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் லெஃப்ட் சைடில் ஒரு ஹோட்டல் காட்டுறேன், அதை பார்த்துக்கோங்க. அது என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். டைம் வந்து இப்போ ஒரு 12 மணி இருக்கும். நம்ம ரூமுக்கு வந்து செக்இன் டைம் வந்து 2 o'clock தான். ஸோ 2 hours இருக்கனால நம்ம வந்து சிங்காரா ரோடு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மாயா ரோடு போகலான்னு ஒரு பிளானில் தான் இப்போது சிங்காரா ரோடு போயிட்டுருக்கோம். நம்மளோட போன வீடியோவுக்கு வந்து நிறையா அந்த பேட் கமெண்ட்ஸ் பற்றி நான் பேசியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ஆறுதலாக பேசுனீங்க. அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. இந்த சிங்காரா ரோட்டில் போகும்போது இந்த ஒரு கோயில் தெரியுது இல்லையாங்க, இந்த இடத்துல வந்து ரேகா மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு மெஸ் இருக்குது. இங்கேயும் வந்து சாப்பாடு நல்லாயிருக்கும். நான் இங்கே ட்ரை பண்ணதில்லை, பட் நான் இங்கே லோக்கலில் வந்து சாப்பாடு எங்கே நல்லாயிருக்குன்னு கேட்கும்போது இந்த ரேகா மெஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சப்போஸ் யாராவது அங்கே போகிற மாதிரி இருந்தால் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அந்த மெஸ்ஸில் யாராவது ட்ரை பண்ணியிருந்தாலும் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மரவக்கண்டி எப்படி புக் பண்ணணுன்னா www.mudumalai-tiger-reserve.com அப்படின்ற ஆன்லைன் புக்கிங் போர்ட்டல் இருக்குது, அதில் தான் போய் புக் பண்ணணும். என்னோடய ட்ரிப்பு பிளான் வந்து எப்படி இருந்ததுன்னா, February 1 வந்து சண்டே அன்றைக்கி வந்து பிஆர்டி டைகர் ரிசர்வில் உள்ள கேகுடி வைல்டர்னஸ் கேம்பில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு, February 2 வந்து வயநாடில் இருக்க ஜங்கிள் ரீட்ரீட் வயநாடு அதில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு, Feb 3 வந்து அபியாரண்யம் கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணிவிட்டு, திரும்பி Feb 4 வந்து மரவக்கண்டியில் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் பிளான் இருந்ததுங்க. நான் ஏன் இப்படி பிளான் பண்ணேன்னா, February 3 அபியாரண்யம் கெஸ்ட் ஹவுஸ் போகும்போது அப்படியே அங்கே தெப்பக்காட்டில் இருக்க ரிசப்ஷன் சென்டரில் என்ட்ரி பண்ணிவிட்டு, திரும்பி Feb 4 செக் அவுட் பண்ணிவிட்டு வரும்போது வர வழியில் அப்படியே வந்து அந்த தெப்பக்காட்டில் இருக்க ரிசப்ஷன் சென்டரில் மரவக்கண்டிக்கும் நம்ம வந்து அங்கேயே என்ட்ரி பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் 3, 4 அப்படி புக் பண்ணியிருந்தேன். ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன், பேமெண்ட்லாம் பண்ணிட்டேன். February 5 வந்து சீக்ரெட் டைவர் ரெசார்ட்டில் அந்த ட்ரீ ஹவுஸ் இருக்கான்னு கால் பண்ணி கேட்டால் இல்லை புக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் அப்புறம் என்னடா பண்ணுறது, நம்ம கண்டிப்பாக அந்த ட்ரீ ஹவுஸில் ஸ்டே பண்ணியே ஆகணும். லாஸ்ட் டைம் வந்து அங்கே தான் புலி உருமுற சத்தம்லாம் நம்மளுக்கு கேட்டுது, எப்படியாவது அங்கே ஸ்டே பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு சரி Feb 4 வந்து ஃப்ரீயாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டேன். அவங்களும் வந்து Feb 4 வந்து ஃப்ரீயாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா Feb 4 வந்து ட்ரீ ஹவுஸ் புக் பண்ணிவிட்டு, இந்த மரவக்கண்டி ஆல்ரெடி 4 புக் பண்ணியிருந்தேன் இல்லையாங்க, ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தோம். அது வந்து நான் போய் செக் பண்ணி பார்த்தேன், சப்போஸ் ஏதாவது ரீஷெடியூல் பண்ண முடியுமான்னு. அங்கே போனால் ரீஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அந்த வெப்சைட்லேயே. ஸோ நான் 4 புக் பண்ணதை வந்து ரீஷெடியூல் பண்ணி 5க்கு புக் பண்ணிட்டேன். அந்த ரீஷெடியூல் பண்ணதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1300 ஏதோ எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நம்ம வந்து 3 வந்து அபியாரண்யம், 4 வந்து சீக்ரெட் ஐவரி ரெசார்ட்டு, அப்புறம் 5 வந்து இந்த மரவக்கண்டி புக் பண்ணுவோங்க. நமக்கு எப்பயும் போல் சிங்காரா ரோட்டில் ஒன்றுமே சைட் ஆகலை, மான் கூட பார்க்க முடியலங்க. சரி அங்கேருந்து அப்படியே மாயா ரோடு வந்துட்டோம். மாயா ரோடு வரும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 மணி இருக்கும். எப்பயும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி மானோட கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுங்க இங்கே மாயா ரோட்டில். ஒவ்வொரு 50 மீட்டருக்குமே மான் அங்கங்கே லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பக்கமே இருந்ததுங்க மான். அவ்வளோ மான் பார்த்தேன் மாயா ரோட்டில் இன்றைக்கி. எப்பயுமே இந்த 12:30 மணி 1 மணிக்கு வந்து இந்த மான் கூட இந்த மாயா ரோட்டில் பார்க்குறது கஷ்டம். பட் இன்றைக்கி என்னவோ போகிற வழி ஃபுல்லாகவே மான் பார்த்தேங்க. டைமும் கிட்டத்தட்ட 1 மணி ஆச்சுங்க. சரி நம்மளும் ரிட்டன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா டேம் வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்டு இருந்தோங்க. சரி லஞ்ச் முடிச்சுட்டு ரூம் போக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வர வழியில் இந்த கார் நின்றுட்டு இருந்ததுங்க.
என்னடா என்ன பார்த்துட்ருக்காங்கன்னு பார்த்தா எப்பயும் போல் நம்ம ஆள் கரடி தாங்க. போகும்போது இல்லைங்க, ரிட்டர்ன் வரும்போது ரைட் சைடில் இருந்தார் இவர். சரி எப்பயும் போல் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இவரை பார்த்து வீடியோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி மசனக்குடி சாப்பிட போய்ட்டோங்க. லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே நம்ம மரவக்கண்டி போய் செக்இன் பண்ணலான்னு. வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன் இந்த ஹோட்டலை பார்த்துக்கோங்கன்னு. மசனக்குடியிலே கொஞ்சம் டீசெண்டாக பெரிய ஹோட்டலாக இருக்கிறதுனா இது தாங்க. இங்கே வந்து ரூம் ஸ்டே ஆப்ஷன் கூட இருக்குங்க. இந்த இடத்துல சாப்பாடும் நல்லா இருந்தது. ஃபுட் வெரைட்டிஸும் கொஞ்சம் நிறையாவே வச்சுருந்தாங்க. அதனால் நம்ம லஞ்ச் வந்து இங்கே தான் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பி இப்போ மரவக்கண்டி தான் அங்கே போய்ட்ருக்கோம். நம்ம மரவக்கண்டி 2 தான் புக் பண்ணியிருந்தோம். அதாவது மேலே ஃப்ளோரு. இந்த ட்ரிப்பில் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து அந்த கேகுடி வைல்ட்னஸில் ஸ்டே பண்ணதும் ஃபஸ்ட் டைமு, ஜங்கிள் ரிட்ரீட் வயநாடில் ஸ்டே பண்ணதும் ஃபஸ்ட் டைமு, அபேரணம் கெஸ்ட் ஹவுஸ்லேயும் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைமு. இந்த மரவக்கண்டியும் இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டே பண்ணுறது. சீக்ரெட் ஐவரி மட்டும்தான் நான் வந்து செகண்ட் டைம் ஸ்டே பண்ணுறேங்க. பகல் டைம்லலாம் இந்த இடம் பார்க்கும்போது நல்லா தாங்க இருக்குது. நைட்டில் பார்க்கும்போது தான் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மரவக்கண்டி ஸ்டே சுற்றியும் வந்து ஃபாரஸ்ட் தாங்க. இந்த ஃபாரஸ்ட் நடுவில் தாங்க இந்த ஸ்டே ஆப்ஷனே இருக்குது. நம்ம போய் இன்றைக்கி அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். மரவக்கண்டி 1 வந்து எம்டியாக தான் இருக்குது. மரவக்கண்டி 2ல் போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல அனிமல் சைட் பண்ணுறதுக்கு சான்சஸும் நிறையா இருக்குது. நம்ம போன டைம் வந்து ட்ரை சீசனு. ஸோ இந்த யானை இல்லை புலி சிறுத்தை அதெல்லாம் எதாவது தண்ணி குடிக்க வரலாம். நமக்கு லக் இருந்தால் அதை பார்க்கவும் முடியும். இது தாங்க மரவக்கண்டி ஸ்டே. செம்மையாக இருக்குல்லங்க பார்க்கவே. இதுக்கு பின்னாடி ஒரு நதி ஓடுது இல்லையாங்க, அதுதான் வந்து மாயார் நதி. அந்த ரிவரை ஒட்டியே தாங்க இந்த ஸ்டே இருக்குது. ஸோ இங்கே தான் அனிமல்ஸ் சைட்டிங் வந்து நிறையா சான்ஸ் இருக்குது. நம்ம போய் ஸ்டே பண்ணுற 2 நாளைக்கு முன்னாடி கூட இங்கே யானை தண்ணி குடிக்க வந்தது அப்படின்னு இந்த ரூமோட கேர்டேக்கர் சொன்னாங்க. நம்ம போகிறப்போ வந்து இந்த கேர்டேக்கர் வந்து எங்கேயோ போயிட்டு இருந்தாருங்க. ஸோ அந்த செகண்ட் ஃப்ளோரில் ஃப்ரண்ட் டோர்லேயே வந்து அவரோட நம்பர் ஒட்டியிருந்தாங்க. ஸோ அவருக்கு நம்ம கால் பண்ணி கூப்பிட்டோன்னே வந்தார். இதாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரு. இதுதான் மரவக்கண்டி 1. இங்கே வந்து 2 பேர் கம்ஃபர்டபுளாக படுத்துக்கலாம். நம்ம புக் பண்ணது வந்து மரவக்கண்டி 2. அங்கே மேலே வந்து 3 சிங்கிள் பெட் போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வியூவும் நல்லா கிடைக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம மரவக்கண்டி 2 புக் பண்ணியிருந்தோம். ரூமுமே வந்து ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த மரவக்கண்டி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க. இதோட வெளியே பெயிண்டிங்கு எல்லாமே வேறு டிசைனில் இருந்தது. நம்ம போனப்போ புதுசாக எல்லாம் ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க.
பாத்ரூம்லாம் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணி எல்லாமே புதுசாக இருந்ததுங்க, நீட்டாக இருந்தது. அவர் கேர்டேக்கர் சொன்னார், ரெனோவேட் பண்ணி நீங்கள் தான் வந்து செகண்ட் கெஸ்ட்டோ தேர்ட் கெஸ்ட்டோ வந்து இங்கே தங்குறது. இப்போ தான் ரீசெண்டாலாம் ரெனோவேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரூம்லேருந்து இதாங்க வியூ. ரூமில் வந்து பெரிய பெரிய விண்டோஸ் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து ரூம்குள்ளேருந்தே அப்படியே வெளியே பார்க்கலாங்க. ஈவினிங் டைமு, நைட் டைமில் அப்படியே நீங்கள் இங்கே சேர் போட்டு உட்காந்துட்டு அப்படியே இதை பார்த்துட்டே இருக்கலாங்க, இந்த இயற்கையை. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம போனப்போ இந்த ரிவரே ரொம்ப ட்ரையாக இருந்ததுங்க. தண்ணி அவ்வளோவா இல்லை. நான் அவர் அந்த கேர்டேக்கர் கிட்ட கேட்டேன், இந்த மழை காலத்துலலாம் இங்கே வந்து தண்ணி ஃபுல்லாகவே இருக்குமாங்க, இந்த ரூம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்துடும் தண்ணி அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இந்த இடத்துல ஒரு டைம் வந்து இந்த மழை காலத்தில் போய் ஸ்டே பண்ணி பார்க்கணுங்க. நம்மளுக்கும் ஒரு 2-3 நாளாக கம்ப்ளீட்டாக ப்ராப்பரான தூக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு திரும்பி ஒரு 3:30-4 மணிக்கா எந்திரிச்சு அப்படியே சிங்காரா மாயா ரோட் போகலான்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 3:30-4 மணிக்கா திரும்பி இந்த மரவக்கண்டியிலேருந்து நம்மளும் சிங்காரா ரோடு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. சிங்காரா ரோடு கொஞ்சம் தூரத்தில் போனோன்னே இந்த ஆறு மாதிரி ஒன்று வருங்க. அந்த ஆறில் வந்து 3 மான் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்ததுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இந்த சிங்காரா ரோட்டில் இந்த 3 நாளில் நான் பார்க்குற ஃபஸ்ட்டு மான் வந்து இதுதாங்க. 3 நாளாக ஒரு மான் கூட சைட் ஆகலைங்க இந்த சிங்காரா ரோட்டில். எப்பயும் போல் நம்மளுக்கும் சிங்கார் ரோட்டில் எதுவும் ஸ்ட்ரைட் ஆகலைங்க. சரி ஓகே, இங்கேருந்து அப்படியே மாயர் போகலாம் அப்படின்னு ஒரு 5-10 மாயர் ரோடு போயிட்டோங்க. பார்த்தா அங்கே அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த செக் போஸ்ட் கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க. இல்லை விட முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் கேட்டேன், 5:30 மணி தானே லாஸ்ட்டு, நாங்கள் 5:10 வந்துட்டோம்ல, ஏன் விட முடியாது அப்படின்னா, இல்லை விட முடியாது, நீங்கள் போயிட்டு நாளைக்கு காலையில் 6 மணிக்கெலாம் வாங்க, உங்களை ஃபஸ்ட்டு வண்டியாக விடுறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. சரி ஓகே, நம்மளை விட மாட்டாங்க அப்படின்ட்டு நம்மளும் அந்த ஏமாற்றத்தோட ரூம் கிட்டேயாவது எதாவது அனிமல்ஸ் வந்தால் அதையாவது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ரூமுக்கு வந்துட்டோங்க. இந்த மரவக்கண்டி ஸ்டேவை சுற்றி எலக்ட்ரிக் ஃபென்சிங் இருக்குங்க. அதனால் நீங்கள் காரை வந்து சேஃப்டியாக உள்ளார விட்டுக்கலாம். அப்புறம் வந்து வெளியே சேர் போட்டு இங்கேயே ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோங்க. இந்த சாயந்தரம் டைமில் இங்கேருந்து உட்காந்து அப்படியே அந்த மாயர் நதியை பார்த்துட்டு சுற்றி இருக்கிற அந்த காடையும் பார்த்து அந்த பறவைகள் சத்தத்தோடு இங்கே உட்காந்தா அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்ததுங்க. லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த இடத்துல போய் ஸ்டே பண்ணி இருந்து பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குதானுங்க. இப்போ அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே எவ்வளோ பறவைகள், கொக்குலாம் இருக்குதுன்னு பாருங்கள். நானும் உட்காந்து அந்த அங்கே வர பறவை, கொக்கு எல்லாத்தையும் உட்காந்து அப்படியே ஃபோட்டோஸு கொஞ்ச நேரம் அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துருந்தேங்க. சாயந்தரம் ஆக ஆக அப்படியே நம்ம ரூம் பக்கத்துலேயும் 2-3 மயிலெலாம் வர ஆரம்பிச்சுதுங்க.
கொஞ்சம் தூரத்தில் பயங்கரமாக சவுண்டு கேட்டுதுங்க. என்னன்னு பார்த்தா கிட்டத்தட்ட அங்கே ஒரு 100-150 கொக்கு இருந்ததுங்க அந்த மரத்துக்கிட்ட. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இந்த மரவக்கண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ஆப்ஷன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் காலையில், மதியானம், நைட்டு எல்லாமே போய் வெளியே தான் சாப்பிட்ணும். இல்லைனா அங்கே இருக்க கேர்டேக்கர் கிட்ட சொன்னிங்கன்னா அவர் வந்து பக்கத்துலேயே அந்த லாக் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட்டே இருக்குங்க. அங்கே வந்து நம்மளுக்கு டின்னரு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம பே பண்ணணும், எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். நமக்கு வந்து டின்னர் வந்து அவர் கேர்டேக்கரே கால் பண்ணார். இந்த மாதிரி டின்னர் வேணுன்னா சொல்லுங்கள், நான் அப்படியே வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னார். ஸோ நான் அவருக்கே பே பண்ணேன். அவரே நம்மளுக்கு டின்னர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாருங்க நைட்டு. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு யானையோட சவுண்டு கேட்டுதுங்க. சரி நம்மளும் டார்ச் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்து கொஞ்ச நேரம் நின்றுருந்தோங்க. தூரத்தில் வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட பேட்ரோல் வண்டியோட சைரன் சவுண்டு கேட்கும் பாருங்கள். ஹெட்ஃபோனில் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கேட்கும். அந்த யானையை விரட்டிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் இருக்காங்க. நம்மளும் கொஞ்ச நேரம் வெளியே இருந்து அப்படியே டார்ச்செல்லாம் அடித்து பார்த்துட்டு இருந்தோங்க. தூரத்தில் ஒரு 2 மான் மட்டும் தெரிஞ்சது, அந்த கண் ஷைன் ஆனதுனால. நைட்லலாம் இங்கே பயங்கர குளிராக இருந்ததுங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் நைட்டில் வெளியே உட்கார்ற மாதிரி இருந்தால் ரூம்குள்ளே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காருங்க. நான் என்ன பண்ணேன், ரூம்குள்ளே லைட் ஆன் பண்ணிகிட்டே ஒவ்வொரு டைமும் டோர் திறந்துட்டு உள்ளே போகிறது வெளியே வர்றது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே சின்ன சின்ன பூச்சி நிறையா இருக்குங்க. அந்த பூச்செல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ரூம்குள்ளே வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பூச்சி 200 பூச்சிக்கிட்ட சின்ன சின்ன பூச்சா ரொம்ப எல்லாம் உள்ளார ரூம்குள்ளே வந்துருச்சுங்க. நைட்டெல்லாம் தூங்கவே முடியல. அந்த பூச்சி அடிக்கிறதுக்கே டைம் சரியாக போச்சுங்க. அதனால் அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.